மாமன் திரைப்படம் பார்க்க வேண்டிய திரைப்படம், குடும்பத்துடன் சென்று பார்க்க வேண்டிய திரைப்படம். பொதுவாக தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு பயம் இருந்தது. ரஜினிகாந்த் மிகவும் வயதாகிவிட்டது. இருந்தாலும் அவர் தனது திறமையை வெளிப்படுத்தி தமிழ் திரையுலகத்தை தூக்கி சென்று கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் விஜய் மக்களுக்காக அரசியலுக்கு வந்துவிட்டார். இனி படம் நடிக்கப் போவதில்லை என்றும் கூறிவிட்டார். இன்னொரு புறம் தலை அஜித், இன்னும் அவ்வளோதான், நான் நடிக்க மாட்டேன், வருஷத்துக்கு ஒரு படம் தான் கொடுப்பேன், என்னோட கவனம் முழுக்க கார் ரேஸில் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டாரு. ஒரே பயம், தமிழ்நாடு சினிமாவுக்கு பேர் போன மாநிலம். சினிமாவில் இருந்து தான் நம்ம முதலமைச்சர்களை அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த சினிமா துறையை விட்டு இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா அடுத்து யார் இழுக்கிறது இந்த தேரை அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் திரு சூரி அந்த பயத்தை போக்கிட்டாரு. அப்படியே தன்னோட நடிப்பு திறமையை காட்டியிருக்கிறாரு. அதே மாதிரி அவரோட படத்தில் யாரை காமெடியனுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அவரோட செலெக்ஷன் பாராட்டியே ஆகணும். ரொம்ப அதிக காமெடியை கொடுக்கலை, கூட வச்சிருக்கிறாரு, சிறப்பாக அவருக்கான காட்சியை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஹீரோயின், அந்த ஹீரோயின் சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு தகவல் வெளிவந்துச்சு, சூரி காமெடியன், அவங்க கூட நடித்தா உங்களுக்கு லைஃப்பு சரி இருக்காது, அடுத்து நல்ல படங்கள் கிடைக்காதுன்னு சொன்னாங்களாம். ஆனால் அந்த ஹீரோயின் அதை பற்றி ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு நடித்தாங்க. உண்மையிலே அந்த பொண்ணை பாராட்டணும். இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது அந்த படத்தில் இருக்கிற ஹீரோயின் தான். ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் சென்டிமெண்ட்டு தாங்க ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும். படம் ஆரம்பிக்குது ஒரு சீமந்த காட்சி, அங்கேயே கண்ணீர் வர வச்சிடுறாங்க. 10 வருஷம் குழந்தை இல்லாத அக்கா, அந்த அக்கா எல்லாத்துக்கும் துணை பொண்ணாக அந்த அக்கா தான் போய் உட்காருது. அப்போ 10 வருஷம் எனக்கு எங்கே போய் உட்காந்தாலும் குழந்தை பிறக்க போகிறதில்ல அப்படின்னு அந்த இடத்துலையே அவங்க அம்மாவே அதை திட்டுற அந்த காட்சியை பார்க்கும்போது நமக்கே கண்ணில் தண்ணி வருது. அதே மாதிரி அந்த காட்சியில் போய் அந்த அக்கா அந்த அம்மா மூஞ்சிலேயே போய் வாந்தி எடுக்கும். அப்படி வாந்தி எடுக்கிற காட்சி கொஞ்சம் நகைச்சுவையாக இருந்தாலும் நல்லா இருந்தது. அப்புறம் அந்த குழந்தை டெஸ்ட் பண்ணிவிட்டு ஆஸ்பத்திரியில் போய் அது உண்மையா பொய்யான்னு அப்படி ஒரு ஏக்கத்தில் இருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருத்தர் கண்ணிலையும் தண்ணி, படம் பார்க்குறவங்க கண்ணில் வருதுங்க, படத்தில் நடிக்கிறவங்க கண்ணிலையும் தண்ணி தான். அப்போ அந்த டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஹார்ட் பீட்டு கேட்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற காட்சி ரொம்ப அருமை, கண்ணில் தண்ணி வர்ற காட்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வயிற்றில் இருக்க குழந்தையோட ஹார்ட் பீட்டை நீ கேளுன்னு சூரிக்கிட்ட கொடுப்பாங்க. அவர் காதில் மாட்டி லப்பு டப்புன்னு கேட்டுட்டு அப்படி மெய் சிலிர்த்து கலட்டுவார் பாருங்க. அந்நேரமும் நம்ம கண்ணில் தண்ணி வருது. அப்புறம் சொந்த தம்பியவே, அந்த தாய் மாமன் பாசம், சொந்த தம்பியவே இறந்துட்டதா சொல்லி சாமிகிட்ட போயிட்டார் மாமான்னு ஒரு மாலையை போட்டு அதை அவங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு பீரோக்குள்ளே வச்சு அதை ஹீரோவோட அம்மா போய் பார்த்து அழுகிற சீனு, அதுக்கு அந்த லட்டு அந்த பையன் சொல்கிற காரணம் எல்லாம் அருமை. அந்த அக்கா அழுகிறது, அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே இருக்கணும் படத்தில். உண்மைக்கே மனசு ரொம்ப இறுக்கமாக இருக்கவங்க அந்த படத்துக்கு போங்க, உங்கள் மனசை ரேஸாக்கி விட்டுரும். நல்லா அழுது உங்கள் மனசை ப்ரெஸ் ஆக்கிட்டு வெளியே வரலாம். அப்புறம் பவுனு இறந்த செய்தி கேட்டு வர்றவங்க கிட்ட நைட்டு மீன் குழம்பு வச்சா கழுத்து வரைக்கும் சாப்பிட்டா நல்லா தூங்குறா, ஒன்றுமில்லை அப்படின்னு சிங்கம் தாத்தா சொல்கிற சீனில் அப்படியே நம்ம அழுது புலம்பணும். அதுக்கப்புறம் தாத்தா பவுனுக்கு அந்த ஒரு இறந்த விட்டு இந்த சேலை தான் அவள் கல்யாண சேலை அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு பாருங்க. அந்த சீனையும் அந்த தாத்தா சிறு வயசில் அந்த சேலையை செக் பண்ணி எடுப்பார், அதை அந்த பாட்டி சொல்லும். 2 சீனையும் இணைச்சி பார்த்தா கண்ணு குளமாயிரும். அப்புறம் சிங்கம் சொல்கிற பொண்டாட்டியை பற்றி சொல்கிற ஒவ்வொரு டயலாக்கும், சாமி தனியாக இல்லை, பொண்டாட்டி தான் சாமி.
நம்மளை பார்த்துக்கிறது ஆத்தா, அதுக்கப்புறம் ஆத்தா மாதிரி வந்தவ பொண்டாட்டி அப்படின்னு தாத்தா சொல்கிற டயலாக் எல்லாம் ரொம்ப அருமை. அதுக்கப்புறம் சாரி, எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி கடைசியில் சாரி கேட்டு படத்தை முடிக்கிறாங்கங்க. இந்த சாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் தான் இருக்குது வாழ்க்கை. அதை புரிய வச்ச படக்குழுவுக்கு நன்றி.